தமிழக அரசியல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கிய ஆளுமை செந்தில் பாலாஜி. அவரது வழக்கில் திடீர் திருப்பம். அப்படித்தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த அவர் தற்போது நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி இருக்கிறார். இந்த செய்தியை பார்ப்போம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அவரது சகோதரர் அசோக்குமார் இன்று ஏப்ரல் 9 சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திடீரென ஆஜராகி இருக்கிறார். அவர் எங்கே இருந்தார், காணவில்லை என்றெல்லாம் அரசு ஏஜென்சிகள் தேடிக்கொண்டிருந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திடீரென அவர் ஆஜராகி இருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இயங்கி வரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக அமலாக்கத்துறையின் சோதனையை தொடர்ந்து இந்த வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. ஆனால் 2 ஆண்டுகளாக அவர் தலைமறைவாகி இருந்ததாக கருதப்பட்ட நிலையில் தற்போது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அவர் ஆஜராகி இருப்பது பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவரது சகோதரர் அசோக்குமார் கைது செய்யப்படவில்லை. அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததாக கூறி அவரை தனிப்படை அமைத்து தேடி வந்தார்கள். குறிப்பாக கேரளா, ஆந்திரா மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வசிக்கலாம் என்று கருதப்பட்டது அல்லது யூகிக்கப்பட்டது. இதேபோல் பல்வேறு இடங்களில் இவர் குறித்த தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்தது. முன்னதாக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட 13 நபர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். இந்த குற்றப்பத்திரிகையின் நகலை வாங்குவதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட அனைவரையும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் பேரில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் இன்று திடீரென நீதிமன்றத்திற்கு தனது வழக்கறிஞருடன் ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே அவரை அமலாக்கத்துறை தேடி வந்ததால் இன்று விசாரணை முடிவடைந்ததும் அவர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக முன் ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நபர் இன்று திடீரென நீதிமன்றத்தில் ஆஜராகி இருப்பதால் இந்த வழக்கின் திருப்பு முனையாக இந்நிகழ்வு கருதப்படுகிறது. இதே வழக்கு தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எது நடக்கிறதோ எப்படி நடக்கிறதோ யாருக்கும் புரியாதவில்லை. ஒன்றுக்கும் உதவாத இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வயிற்றை கழுவதற்கும் அதற்கு பின்பு தன்னை காத்துக்கொள்வதற்கு மாத்திரை மருந்துகளோடு அலையும். ஒரு நாள் சாவதற்கு பல நாள் செத்து பிழைக்கும் இந்த உலகத்தில் அரசியல் தலைவர்கள் ஒருவர் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியும் அல்ல, அனைவரும் எத்தனையோ தலைமுறைகளுக்கு பணத்தை சேர்த்து நிம்மதியற்று அவர்களும் ஒரு நாள் இறந்தே போகிறார்கள். ஆனால் பல நாள் இறந்து போகிற அல்ல மனிதன், ஒரு நாள் தான் இறந்து போகிறான். அந்த ஒரு நாள் இறந்து போவதற்கு அவன் பல நாள் செத்து பிழைக்கிறான். ஆனால் அரச பணங்களில் தவறுதல் செய்தவர்கள் உண்மையிலே பார்ப்பதற்கு அவர்கள் பளபளப்பான கார்களிலும் பங்களாக்களிலும் பவனி வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை உண்மையிலேயே உயிரோடு கண்களை மற்றும் வயிற்று சதை பிண்டத்தோடு அவர்கள் பித்து எடுத்தால் ஒரு மனிதனுக்கு எப்படி வலி ஏற்படுமோ இப்படி நரக வேதனையை அவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக பொதுப்பணத்தை களவாடுவோர்கள், மக்களுக்கு விரோதம் செய்வோர்கள் யாராக இருந்தாலும், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, பொது சமூகத்தில் வாழும் யாராக இருந்தாலும் சரி, அவர்களில் ஒருபோதும் நிச்சயமாக நம்பிக்கை அவர்களை வாழ்க்கையிலே அவருடைய மனசாட்சியை தாண்டி அவர்கள் பல சங்கடங்களை சட்ட ரீதியாகவும் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். இது இன்றைக்கு செந்தில் பாலாஜியினுடைய அசோக்குமார் அவருடைய தம்பியின்
தோண்டி துருவக்கூடிய இந்த வழக்கு இது எத்தனை காலத்திற்கு செல்லும்? அவர் எத்தனை நாட்கள் அலைய வேண்டும்? இன்னும் எத்தனை மாதங்கள் சிறையில் இருப்பார்? யாருக்கும் புரியாது. இதற்காகவா ஒரு கவலைச்சோற்றுக்கு இந்த கொடுமைகளை அரசியல் தலைவர்கள் செய்கிறார்கள் என்ற உரக்க குரல் சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது அடங்க மறுக்கிறது. ஏனென்றால் ஒருவர் அல்லவே 8 கோடி மக்களின் மனசாட்சி திருப்பி 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 கேட்கின்ற போது இரவும் பகலும் ஓயாத அலைகளாக அரசியல் கட்சிகளினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பேச்சு பொருட்கள் தொடர்கின்றது. கடல் அலைகள் ஓய்ந்துவிடும், இந்த அலைகள் ஒருபோதும் ஓயாதா? ஜெம் தொலைக்காட்சியின் செய்தி பிரிவிலிருந்து.